வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக கண்காட்சியில் நிற்கிறோம். பாருங்க, இதுதான் வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணம் 2026. பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் வர்த்தக கண்காட்சியில் இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஒரு சாக்லேட்டு சிபிஎல் நியூட்ரிஷன் இது ஓட்ஸ் தான் எடுத்து கொண்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதுக்கான ரிவ்யூ ஷூட்டிங் தான் நடக்குது. இவதான் ஆங்கர், இங்கே கேமராமேன் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிருக்கார். அந்த அண்ணா எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் தந்திருக்கார். வருங்காலத்தில் அந்த அண்ணாவை பற்றி சொல்லுவோம். எங்களுக்கு உதவியாக இருக்கார். என்ன சொன்னாமல் இல்லாமல் சித்த ஆயுர்வேத மருந்துகள் எந்த வித பக்கவளையும் இல்லாமல் மூலிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து பஸ்டாலி ஆயுர்வேத கம்பெனி. இந்த ப்ராடக்ட் வந்து கொழும்புலான் இருக்குது. இங்கே வந்து எல்லா தமிழ் ஆயுர்வேத மருந்து கடையிலையும் எடுக்கலாம். சரி, இது வந்து நீலகேசி மெயினாக வந்து சொடுவு பிரச்சனைகள் அதுகளுக்கு எல்லாம் பாவிக்கிறது. அதே மாதிரி ஓமோ வாட்டர், இயற்கை ஆசிட் ஓமோ வாட்டர், அதே மாதிரி ஆட்டாதோட அதிமதுர சிரப். இது வந்து திரிபுரா டேப்லெட், கடுக்க நெல்லிக்காய் தாண்டிக்காய் 3 மூலிகையும் சேர்ந்து ஒரு காயகற்ப மூலிகை உண்டு. எந்த டிசீஸுக்கும் பாவிக்கலாம். அதே மாதிரி நோவெண்ணெய்கள் இருக்குது. இது சரசவாய் தைலம். சரசவாயன்னு சொன்னால் இருமல்கள் சளிகளால் வந்து இப்போ நெஞ்சுகள் நோக்கள் எல்லாமே இருக்குது. தொண்டு நோ அதுக்கெல்லாம் வந்து நல்லா ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்கு. நல்ல இது. அதே மாதிரி பவுடர்கள் ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பெட்படிகள், மூலிகை பெட்படிகள். அதே மாதிரி உங்களுக்கு துளசி பானி இருக்குது. பெரியாக்களுக்கு துளசி பானி இருக்குது. சின்னாக்களுக்கு கற்பூரவட்டி பானி இருக்குது. அதை விட மாதிரி நோவெண்ணெய்கள். இது வந்து ஜோராயக்கு குழு. இதனால் பெயின் கில்லராக பாவிக்கிறது. கைகால் உழைவுகள், நோக்கள், பாத சம்பந்தப்பட்டதுகளுக்கான மருந்து. அதே மாதிரி வந்து மதும வட்டி இருக்குது. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்களை பாதிக்கிறது. இது மதும வட்டி ஐயா, டயபெட்டிக் பேஷண்ட்டு பாவிக்கிறது. வேறு அதை விட ஊஸ்மாண்டலேயம் இருக்குது. உடல் உஷ்ணமான ஆக்கள், உடல் மெலிய ஆக்கள் எல்லாருக்கும் பாவிக்கிறதுக்கான ஓவியம் பசுப்பாலோட சேர்ந்து எடுத்தால் நல்ல ஒரு இது தரும். 1200 1000 ரூபா தான். அதை விட சுவேத ஃபார்ம் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன சொன்னால் அந்த சொரியாசிஸ், அந்த கைகால் கடிகள், நமைச்சல்கள், மலை இதுகளால் வர்ற அந்த நீச்சுறாங்க அதுகளுக்கு போடுறதுக்கான ஃபார்ம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நல்ல சேனல். எந்த தம்பி பொது ரிவ்யூ தாங்க, பொது ரிவ்யூ. சப்ஸ்கிரைப். வணக்கம், நாங்கள் வந்து ஹெய்லிஸ் அவெஞ்சுரா கம்பெனி. எங்களோட மெயின் ப்ராடக்ட் வந்து எவரி ஏஎன்டி அவெஞ்சுரா மாடல் தராசு வந்து நாங்கள் இலங்கையின் ஏக விநியோகர்கள். யாழ்ப்பாணத்தில் எங்களோட பிரான்ச் வந்து ஹாஸ்பிட்டல் ரோட் 124 ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்குது. நாங்கள் ரீட்டெயில் ஸ்கேல் ப்ளஸ் கேஷ் பார்கோட் ஸ்கேல், பர்சனல் ஸ்கேல்ஸ், வாட்டர் ப்ரூஃப் ஸ்கேல்ஸ் மற்றது நார்மல் ஸ்கேல்ஸ் நாங்கள் வித் மீனிங் வி ஆர் த சோல் ஏஜென்ட் இன் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு எங்களோட தராசு சம்பந்தமான ஏதாவது இன்குவரிஸ் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய நம்பரோட தொடர்பு கொள்ளலாம். பிரான்ச் நம்பர் 076 நன்றி. பார்த்தீங்கன்னா இப்போ வர்த்தக கண்காட்சி இந்த நடுவில் இருக்கும். இதுதான் நடு. இங்கே பாருங்கள், பைக்குகள், எலக்ட்ரிக் பைக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் பைக்கில் பற்றி இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்கள் நடக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். இது ஃபுல்லாகவே வர்த்தக கண்காட்சி. மலையில் முழி போயிருக்குது பாருங்கள். சரியான சேரு. இங்கே பாருங்கள், அது ஜேபிசி எல்லாம் நிற்கிது பாருங்கள். ஜேபிசி அங்கால சாப்பாடு, ஜேசிபி அங்கால சாப்பாடுற இடமெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படி இருக்குண்டு பாருங்கள், எவ்வளோ சனமாக இருக்குண்டு. வர்த்தக கண்காட்சியில் நிற்கிறேன். சுற்றி சனமாக தான் இருக்குது. இதுக்கு இவனுகள் வர இங்கே போயிட்டானுகள். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜேசிபி எல்லாம் நிற்கிது. ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்காம். இது எவ்வளோ ஆஃபரில் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எக்கச்சக்க வாகனங்கள், என்சிஜிஇந்த கார், என்சிஜிந்த ட்ராவல்ஸுன்ற இதெல்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சேனம் வந்து பாருங்கள். சுற்றி சேனம் தான். இது எங்கே போய் வீடியோ எடுக்கிறது எனக்கே தெரியாமல் தான் நீங்கள் இங்கே சும்மான வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். ஒரு அண்ணன் எமோஷனலாக கலச்சி விட்டார். நாங்கள் என்ன செய்யறது தெரியாமல், எங்கே என்ன எடுக்கிறேன்னு தெரியாமல் தெரியுறோம். சரி வாங்க, அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவோம். வலமுறின்ற ஆஃபீஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின் இருக்குது. இங்கே பாருங்க, புது கார் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ இங்கே வேன்லாம் புது கார் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. வேணுமெண்டா வந்து
எடுத்து கொண்டு போங்க. பாருங்க இந்த பைக்கில் எப்படி இருக்குன்னு காட்டுறா பைக்கிட்ட. பைக்கில் ஸ்பீக்கரோட எல்லாம் வந்து வருது. இது ஒரு என்னது எலக்ட்ரிக் பைக்கில், இது பெட்ரோலில் ஓடுற பைக் தான். ஸ்பீக்கருக்குள்ள எக்ஸாஸ்ட் எல்லாம் இருக்குது. ஒரு புது மாடல் பைக் ஒன்று வந்து நிற்கிது பாருங்க. இதான் புதுசாக வந்திருக்க மாடல் பைக். இது என்ன பைக்குன்னு எங்களுக்கு சரியாக தெரியலை. இது ஒரு புது பிராண்ட் உண்டு, ரிவோன் உண்டு. ஸ்பீக்கரோட பைக் வருது. உனக்கு ஹெட்லைட்லாம் பாருங்கள், BMW லைட்டுகள் மாதிரி இருக்குது. BMW உங்களுக்கு GS மாடல் அட்வென்ச்சர் பைக்குகள் தெரியும். அதை மாதிரி தான் இந்த பைக் மைக்கடா. அப்போ அதை மாதிரி தான் இந்த பைக்கும் இருக்குது. பாட்டெல்லாம் போடுது. கட்டாயன காப்பிரைட் தாண்டைக்கு கன்ஃபார்ம். கார்பன் ஃபைபரெல்லாம் போட்டுருக்கு பாருங்கள். நல்ல பைக். இந்த பைக்கின் விலை பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் மட்டுமே. நீங்கள் இப்போ புதுசாக ஸ்கூட்டி எடுக்க போகிறேன்னு நீங்கள் முடிவில் இருந்தீங்கன்னா இந்த பைக் எடுங்க கட்டாயம். இப்படி நிறைய எக்கச்சக்க மாடல். இது நார்மல் இது வந்து ஒரு என்ன சொல்கிற எக்ஸ்ட்ரா மாடல் மாதிரி. இதில் ஸ்பீக்கர் எல்லாம் இருக்குது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒன்றும் இல்லை, வறுமையாக நார்மல் பைக் உண்டு. பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ கஞ்சிக்கு ரெடிமேடாக செய்கிறது. இது வந்து என்னது சொல்கிறது நேச்சுரலாக செய்கிறது. இதில் 5 ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது கோன் புட்டு மிக்ஸ் மாதிரி உண்டு, சோள மாவால் செய்கிறது. இதுவும் நல்லது தான். உங்களோட பிராண்டோட பேர் என்ன? சொபாக்கோன்ற ஒரு பிராண்ட் ஒன்று, ஸ்ரீலங்கன் பிராண்ட். பாருங்க இதில் பாஸ்தா எல்லாம் இருக்குது. இது அந்த சங்கு பூவில் செய்கிற பாஸ்தா. 10 கண்ட்ரிஸுக்கு ஏற்றுமதியும் செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் செய்கிற கொபே பிராண்டுன்ற ஒரு பிராண்ட் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா மிக்சர் மற்றும் நிறைய ப்ராடக்ட்களுக்கு பாருங்கள். அதில் மோட்டர், மிக்சர், அப்படி அங்கே ட்ரில்லர் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபோக்கஸ் லைட் எல்லாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இது கண்டையம் வந்து பாருங்கள் ஒருக்கா. முத்த வழியில் தான் இது அவ்வளோவும் வந்து இருக்குது பாருங்கள். ஃபோக்கஸ் லைட்டு, நார்மல் பல்பு, ட்ரில்லர், ப்ளோவர், பூட்டு, கிரைண்டர் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த பிராண்டு இருந்தால் இந்த சைக்கிளும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. கோபாட்ரான்ற பிராண்டு. வேறு நோட் கேட் இந்த ஓனர் போன சேனலில் வந்துருப்பேன். நம்ம அலி பிரதர்ஸ் கம்பெனியில் கொபே பிராண்ட் இது. இதில் வந்து எங்கிட்ட பவர் டூல்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் ஐட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ ஜெஃப்னா கொண்டு ஸ்பெஷலாக நாங்கள் மோட்டர் பம்பு அறிமுகப்படுத்திருக்கிறோம். ஜெஃப்னாண்டு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கல்சியம் பண்ணி கூடனுடைய அந்த ஃபேன் அதுகள் பழுதாகாமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கேற்ற மாதிரி அதே மாடலில் நீண்ட நாள் பாய்க்கக்கூடிய மாதிரி நல்ல ஃபேன் ஒன்று செலக்ட் பண்ணி மோட்டர் ஒன்று ஜெஃப்னா, அதாவது நோத்து கொண்டு ஒரு மோட்டர் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதை விட எங்கிட்ட இந்த எனர்ஜி சேவ் கேஸ் குக்கர் இருக்குது. அதாவது வந்து கிட்டத்தட்ட 25 வித கேஸை நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம். அந்த கேஸ் குக்கர் இன்றைக்கு வந்து முடிஞ்சுது, சரியான பாஸ் மூவிங் முடிஞ்சுது. அதை விட இந்தியன் கிரைண்டர் இருக்குது எங்கிட்ட. இந்த இருக்குது இந்தியன் மிக்சி கிரைண்டர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியன் மிக்சி கிரைண்டர் இருக்குது. கிட்டத்தட்ட பிரீத்தி அதே குவாலிட்டியில் ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. அப்போ அந்த பிராண்டுக்கு நீங்கள் காசு கூட கொடுக்குறீங்க. ஆனால் அதை விட அதே குவாலிட்டியில் எங்கிட்ட இருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு போகுது 12,000 ரூபா, 650 பேட்ஸ், 580 பேட்ஸ் இருக்குது, 8,500 எடுத்துக்கான டைம். இதான் எப்சோனோட பிரிண்டிங் கடை, பிரிண்டர்ஸ் கடை, ஃபோட்டோ காப்பி மிஷினோட எல்லாம் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி STIHLலேருந்து ஒரு பெரிய கம்பெனின்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் அவ்வளோ மிஷின், புது மிஷின் எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு இதெல்லாம் புது மிஷின்கள். இங்கே இதெல்லாம் கட்டாயம் ஊக்குவிக்கணும். தாஸ் பார்த்தீங்கன்னா இது IOCன்ற இது ஒரு IOCன்ற கம்பெனி தான், மெயின் கம்பெனி. இது ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கணும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இது இலவசமாக பிளேண்டி கொடுக்குறாங்க. இங்கே பிளேண்டி இலவசமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஹைசன் ஒரு பிராண்டில் இருந்து தேயிலை உற்பத்தி. கட்டாயம் நீங்கள் இதுக்கெல்லாம் ஊக்குவிக்கணும் பாருங்கள். இலவச பிளேண்டி கட்டாயம் வந்தால் எல்லோரும் குடிச்சு பாருங்கள். இதில் எக்கச்சக்க கடைகள் இருக்காங்க. அதில் பேக் கடையும் இருக்குது. பேக் கடையை பாருங்கள். இதில் இங்கேடா பேக் கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். குறைஞ்ச விலையில் பேக்குகள் தராங்க. வித்தியாசமான இதில் மக்கள் அந்த டைப்பில் நிறைய பேணிகள், நிறைய விதமான இதுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் 50 ரூபா மட்டுமே. என்னென்னமோ புதுசாக இருக்குது. மக்கள் எல்லாம் செய்கிறாங்க. இதில் உள்ள பொருட்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிங்களாக்கெல்லாம் வந்து விற்று கொண்டிருக்காங்க. இது என்ன மவுசர்? சாம்பிராணி குச்சி கொடுத்துரு. சாம்பிராணி குச்சி கொடுத்துரு. இது 50 ரூபா மட்டுமா பாருங்க. அவ்வளோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்க, இது எல்லாம் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள். மக்கள் மட்டையில் கப்புகள் வரும் 100 ரூபா மட்டுமே. இதெல்லாம் ஏன் இப்படி இந்த விலையில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. கப் இந்த இதெல்லாம் இருக்குது. கப் டைப் எல்லாம், பவுல் டைப்பில் எல்லாம் இருக்குது பாருங்கள்.
பாருங்க இதில் ஃபோகுண்ட இது இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் இடம் பாருங்க பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சு விட்டு கொண்டிருக்காங்க ஃபோக் கம்பெனின்ற ஒரிஜினல் அஃபிஷியல் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் புது ட்ரக் எல்லாம் வந்து நிற்கிது இது மெக்சிஸுன்ற சொசைட் சிக்கன் அப்படி சிக்கன் போல்ஸ் கடையிலெல்லாம் பாருங்க இவ்வளோ சனமாக இருக்குது இதுதான் முன்பகுதி அடுத்த கண்காட்சியின் பாருங்க இதுதான் மெக்சிஸ் ஹோட்டல் என்ற சொசைட் கடை பஸ் எல்லாம் நிற்கிது என்சிஜின்ற பஸ் எல்லாம் நிற்கிது உள்ளே ஏறி பார்க்கலாம் நாங்கள் வேறு விருப்பம் இல்லாதனால வேறையில் இங்கே கார்லாம் நிற்கிது பாருங்க மகேந்திராண்ட இல்லை டாட்டாண்ட கார்கள் எல்லாம் புது மாடல் கார் எல்லாம் வந்து நிற்கிது இங்கே ஒரு ஜீப் ஒன்று கேர் வந்தேன்னு எங்களுக்கே தெரியலை லெவலில் இருக்கானா வேறு லெவலில் இருக்குது கேர் வந்தே தெரியலை இது ட்ரக்ஸோட இந்தோனேசியாவில் வர ட்ரக்குகள்லாம் நிற்கிறீங்க இங்கே பாருங்க ட்ரக் எங்களோட படியேண்டா ஓ ஏறலாண்டா வாடா போய் ஏறி பார்ப்போம் பாருங்க என்சிஜி பஸ் எல்லாம் நிற்குது மெலிபன் கடையாடியில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருக்குது பாருங்க புது பஸ் என்சிஜின்ற பாருங்க என்சிஜி பஸ்ஸுன்ற புது மாடல் பஸ் உண்டு ஏசி விண்டெல்லாம் இருக்குது நல்ல ஜில்லுன்னு இருக்குது இந்த இடம் எங்களுக்கு தெரியாமல் போயிட்டுது இவ்வளோ நேரம் பாருங்க சீட்டெல்லாம் புது சீட்டு கவர் கூட பிடிக்கல இது பார்த்திங்கன்னா என்சிஜி பஸ்ஸுன்ற தான் இந்த பஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு சீட்டை பாருங்கள் எப்படி இருக்கு சீட்டெல்லாம் பாருங்க புது பஸ் இன்னும் ஓடவே தொடங்கலை இந்த பஸ் தான் கொழும்பு மட்டக்களப்பு மற்றது காலி இன்னும் நிறைய இடங்களுக்கு இந்த பஸ்ஸை போகிறது ஸோ மறக்காமல் என்சிஜி ட்ராவல்ஸை நாடுங்கள் புது பஸ் எல்லாம் போடுது பாருங்க எல்லாம் இங்கே பாருங்கள் என்னென்னமோ இருக்குது புதுசாக இது வைக்கிற ஸ்பேஸை பாருங்கள் இது ஏசி வெண்ட் இதுதான் என்சிஜி பஸ்ஸுன்ற இன்டீரியர் பார்த்துக்கொள்ளுங்க பாருங்கள் இதுதான் டிரைவிங் சீட் இதான் முன்பக்கத்து என்சிஜி பஸ்ஸுன்னா முன்பக்கம் பாருங்க இது பிவைடி ஷோரூம் இது வந்து புது கார்கள் பிவைடியில் வந்த பாருங்க இதான் பிவைடியில் வந்த புது கார் இதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா மெலிபன்ன்ற ஹவுஸ் ஆஃப் மெலிபன் ஒன்று இருக்குது இதுக்கு போனீங்கன்னா மெலிபன் எல்லாம் ஃப்ரீயாக பிஸ்கெட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக உள்ள தராங்க அதே முறைக்கா போய் பார்க்க இல்லாது ஏன்னா நாங்கள் இப்போ எல்லாம் பார்த்துட்டோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா டொயோட்டாலேயும் இருக்குது எங்கள் இதில் டொயோட்டாண்ட இது இருக்குது டொயோட்டாண்ட இது ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா புது கேடிஹெச் வேன் எல்லாம் இருக்குது புது கேடிஹெச் வேன் புதுசாக அந்த டொயோட்டா மாடல் கார்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் டொயோட்டா ஏஸ் எல்லாம் நிற்கிது டொயோட்டா காருன்ற கம்பெனியில் இருக்குது பாருங்கள் எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாம் இருக்குது புது மாடல் எலக்ட்ரிக் பைக்குகள் எல்லாம் இப்போ வந்திருக்கு இதுதான் புது மாடல் எலக்ட்ரிக் பைக்குகள் பாருங்க இந்த இடத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு இதே இடம் ஏற்கனவே காட்டியிருப்பேன் உங்களுக்கு ட்ரோன் எல்லாம் விட்டு கொண்டிருக்காங்க பாருங்கள் இதில் ஒழுங்கான ஒரு தொடக்கமும் இருக்காது ஒழுங்கான ஒரு முடிப்பும் இருக்காது ஏனோ தானோ தான் எடுத்துக்கொண்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் மன்னிச்சுக்கொள்ளுங்க பாருங்க இது காலேஜ்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இர்ஃபான் வந்து அதுவும் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் அந்த காலேஜுக்கான ஒரு இதுதான் ப்ரமோஷனுக்கான இடம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதான் காலேஜ்லேருந்து இன்றைக்கி 1000 ரூபா மட்டும்தான் ஒரு பிரியாணி 1000 ரூபா மட்டும் கடையில் போனீங்கன்னா 1400 இன்றைக்கி மட்டும் ஒரு பிரியாணி 1000 ரூபாய்க்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா பூசாதோட நதியாஸ் இங்கே ஃபில்டர் கம்பெனி எல்லாம் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தி கடைகள் உள்ளுக்கு பாருங்கள் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளூர் உற்பத்திகள் பார்த்தீங்கன்னா உள்ள சனமாக இருக்கிறனால நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால இப்போ வெளியே போக போகிறோம் பாருங்கள் இங்கே எவ்வளோ இது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பெனையால் யானை ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே இது பானிபூரி கடைகள் எல்லாம் இருக்குது எல்லாமே சேராக இருக்குது என்னென்று இதுக்காக திரியிறாங்கன்னு தெரியல இது அது போயிடுமா கேட்டான் இது என்னடா இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சேருன்னு கீழே பாருங்கள் சோபி உங்களுக்கான கஷ்டப்பட்டு கத்தாட தெரியும் வீடியோ எடுத்துன்னு வழுக்குது இதுக்கு போக மாட்டேடா நீ வழுக்குது விழுந்தா சரியா இப்போ இதுக்கு போயெல்லாம் தீமை வச்சுட்டு போயிடலாங்க பாருங்க இப்போ மலையில் வர்த்தக கண்காட்சியின் நிலைமையை பாருங்க எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக சாப்பாடு கடைகள் துணி கடையெல்லாம் பாருங்க
எல்லாம் துணி கடை தான் ஃபுல்லாகவே. செருப்பு கடையெல்லாம் இருக்குங்க. அங்கே செருப்பு ஷூ கடையெல்லாம் இருக்குது. நடந்த நடவடிக்கை புது செருப்பாக வாங்கணும் போல இருக்கு. அதான் புது செருப்பு தான் வாங்கிங்க பாருங்க. ஃபேன்சி கடையிலேருந்து எல்லா விதமான கடையிலும் இருக்குது பாருங்க. ஒரு இடம் இருந்து இங்கே பாருங்க பலூன் இல்லாமல் இருக்குது. இப்போ தான் நாங்களே பார்க்குறோம். விளாட்ற இடமெல்லாம் இருக்குது. இது என்ட்ரன்ஸ் இல்லைடா, இதான் எக்ஸிட் பண்ணேன் பாருங்க. ஃபுல்லாகவே சாப்பாடு ஏரியா இல்லை, சாப்பாடு ஏரியா இது எல்லாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் யாழ்ப்பாண வர்த்தக கண்காட்சியிலாம் இருக்கோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாண வர்த்தக காட்சியில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். பார்த்துட்டு பாருங்க சுற்றி காட்டுறோம். இந்த இடமெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டை தான் போக போகிறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான காணொலியாக இருக்கும். உங்களுக்கு இந்த காணொலி புரிஞ்சால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நியூஸ் ஸ்டேசி. பாய் பாய்.